2017 எலக்ட்ரானிக்ஸ் கேள்விக்கு வருவோம். ஏற்பாடு பாருங்க, ஒரு NPN டிரான்சிஸ்டரின் IC, IE, IB ஆகியவற்றுக்கு இடையே உள்ள தொடர்புடைமைக்குரிய ஒரு கோவையை எடுத்துக்க. எல்லா குறியீடுகளும் அவற்றின் வழக்கமான கருத்துக்களை உடையன. நமக்கு தெரியும் IE சமன் IC சக IB ஆக இருக்கும். இது நம்ம நேரடியா தியரியா படிக்கிறதான், அல்லது இலத்திரன் ஃப்ளோவை வச்சு நீங்க இதை கதைக்கலாம். இலத்திரங்கள் எப்படி பாயும்னு சொன்னாலும் ஒரு NPN டிரான்சிஸ்டர்ல கீழ இருக்க, அதாவது எமிட்டர்ல இருந்து, இதுதானே NPN டிரான்சிஸ்டர், இதுல இதை நம்ம எமிட்டர்னு சொல்றோம், இதை கலெக்டர்னு சொல்றோம். இங்கதான் நம்மளுக்கு பேஸ் இருக்க போகுது. இந்த எமிட்டர்ல இருந்து கலெக்டரை நோக்கி இலத்திரன் பாய போகுது. அதே மாதிரி ஒரு சின்ன அளவு இலத்திரன் என்ன செய்யும் சொன்னால் இடையில பாஞ்சு அடிக்கூடாக வெளியே ஓடிட்டு. இலத்திரன் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒன்னு எமிட்டர்ல இருந்து பேஸுக்கு போய் கொஞ்சம் போகுது. அதே மாதிரி எமிட்டர்ல இருந்து கலெக்டருக்கு நிறைய பாயுது. இலத்திரன் ஃப்ளோ வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் ஈல இருந்து பிக்கும் ஈல இருந்து சிக்கும் இருக்கு. இலத்திரன் ஃப்ளோக்கு எதிர் திசையில கரண்ட் இருக்கும் இல்லையா? அப்ப இதுல இருந்து வர்ற கரண்ட் IE இது சமனா இருக்குன்னு சொன்னால், இங்கே இலத்திரன் இப்படி போகுது, ஆகவே கரண்ட் இப்படி வந்திருக்கணும் IB. இலத்திரன் மேல போகுது, ஆகவே கரண்ட் கீழே வந்திருக்கணும் IC. இந்த IE கேச்சோவின் முதலாம் விதிப்படி IB சக ICக்கு கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கணும். அப்ப IE சமன் IC சக IB. நம்ம இவ்வளவெல்லாம் யோசிக்க தேவையில்லை, இது நமக்கு நேரடியா தியரியில தெரியும் இல்லையா? நம்ம இதை வச்சுதான் நம்ம நிறைய நிறுவல்கள் செய்வோம். B, ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளவாறு தொடுக்கப்பட்டுள்ள NPN டிரான்சிஸ்டர் உயிர்ப்பு வகையில் ஆக்டிவ் மோட்ல தொழிற்படுதாம். டிரான்சிஸ்டரின் ஓட்டநயம் 100 எனவும், அதாவது பீட்டா இருக்கு இல்லையா, இந்த பீட்டா வந்து 100 தராங்க. அது முன்முக கோடல் உற்று இருக்கும் போது அடிக்கும் காலிக்கும் குறுக்கே உள்ள வோல்ட் அளவு VBE 0.7 வோல்ட் அளவு எனவும் தராங்க. சேகரிப்பான் வோல்ட் அளவு 5 வோல்ட்டை உண்டாக்குவதற்கு தேவையான அடி ஓட்டம் IBயை கணிக்க. சேகரிப்பான் வோல்ட் அளவு 5 வோல்ட்டாக வரணும், மேல 10 வோல்ட் கொடுக்கணும். சேகரிப்பான் வோல்ட் அளவு 5 வோல்ட்டாக வரணுமா இருந்தால் இதுல 5 வோல்ட் விழுந்து இருக்கணும். 5 வோல்ட் விழணுமா இருந்தால் இதுல IC ஒரு கரண்ட் ஓடி இருக்கு. ஆனால் நம்மளுக்கு IC-ய IB சார்பாக இது தெரியும். IC சமன் பீட்டா இன்டு IBங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனா பீட்டா 100ன்னு தந்திருக்கதால நீங்க என்ன செய்யலாம், IC சமன் 100 IB அப்படின்னு எழுதலாம். இதுக்கு குறுக்கையான அழுத்த வேறுபாடு 5 வோல்ட்னு தெரியும். அதாவது 10 கிலோ ஓம்க்கு குறுக்க 5 வோல்ட் விழுதுன்னு தெரியும். இது கூடாத மின்னோட்டம் தெரியும். அப்ப நீங்க என்ன செய்யலாம், மின்னோட்டத்தை காணலாம். மின்னோட்டத்தை IB சார்பா எழுதிருக்கோம், அதுல இருந்து நீங்க IB காணலாம். என்ன செய்யலாம், அதை வந்து சேகரிப்பான் தடைன்னு சொல்றது. 10 கிலோ ஓம் தடைக்கு V சமன் IR போட போறோம். ஓமின் விதிப்படி V சமன் IR அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு குறுக்கையான அழுத்த வேறுபாடு 5 வோல்ட்னு தெரியுது. மின்னோட்டம் எவ்வளவு IC, ஆனா IC IB சார்பா எழுதி வச்சிருக்கோம் 100 IB. R எவ்வளவு 10 தர 10 குறுக்கே எடுங்கள், உங்களுக்கு IB வரும் 5 தர 10 6 ஆம்பியர்னு வருதான், அல்லது 5 மைக்ரோ ஆம்பியர் அப்படின்னு போட்டாலும் சரி. B ல ஒன்னாவது சரி. B ல ரெண்டாவது R1 சமன் 12 கிலோ ஓம் எனின் R2 இன் பெருமானத்தை கணிக்க. இக்கணிப்புக்கு IB புறக்கணிக்கத்தக்கதுன்னு கொள்க. R2ங்கிறது இந்த தடை இல்லையா, R1ங்கிறது இந்த தடை, அது 12 கிலோ ஓம்னு தராங்க. Bங்கிற இந்த நிலைமைக்கும் அடிக்கும் ஆளிக்கும் இடையில உள்ள அழுத்த வேறுபாடு எவ்வளவு 0.7. இதுக்கும் 0.7ன்னு சொன்னால் இது ஃபுல்லா வெறுங்கம்பி தானே. இதுக்கும் எவ்வளவு 0.7. அதாவது R2 குறுக்க எவ்வளவு 0.7. R2க்கு குறுக்க 0.7 வோல்ட்னு தெரியுது இல்லையா? ஆனால் R1க்கும் R2க்கும் குறுக்க எத்தனை வோல்ட்னு பார்த்தால் மொத்தமா 10 வோல்ட் இருக்கு. அதாவது அதுல இருந்து நீங்க ஒரு தொடர்புடைமை எழுதலாம். R1 சக R2க்கு 10 வோல்ட்டாக இருந்தால் R2க்கு நான் கண்டுபிடிச்சிருக்கோம் 0.7. இப்ப R1 தந்திருக்காங்க இல்லையா, அதை பிரதியிட்டு நீங்க R2 காணலாம் 903.2. சரிதானே? மூணாவது பாட்டு பாருங்க, ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ள தரப்பட்ட சுற்றை மறை 10 வோல்ட் எனும் ஒரு மறை வலு வழங்கல் வோல்ட்டளவுடன் தொழிற்படத்தக்கதாக மாற்றி அமைக்க AB என பெயரிடப்பட்ட புள்ளிகளையும் R1 R2 10 கிலோ ஆகியவற்றை பயன்படுத்தி உரிய விதத்தில் மாற்றி அமைத்த சுற்றை சரியாக மீள பெயரிடுக. சேகரிப்பான் ஓட்டத்தின் திசையும் R1 R2 ஓட்டத்தின் திசையும் அம்புக்குறிகளுடன் காட்டுக. என்னன்னு சொன்னால், தரப்பட்ட சுற்றை -10 வோல்ட் எனும் மறை வலு வழங்கலுடன் தொழிற்படத்தக்கதாக மாற்றி அமைக்கலாம். அதாவது இதுதான் நம்மளோட வலு வழங்கல். -10ல வேலை செய்யற மாதிரி மாற்றி அமைக்கணுமா? என்ன செய்யலாம், +10 வோல்ட் -10 வோல்ட் அப்படின்னு ஈஸியா மாத்தி விட்டுறலாமா? அப்படி மாத்திட முடியாது. என்ன காரணம்னு சொன்னால், ஒரு டிரான்சிஸ்டர் ஆக்டிவ் மோட்ல தொழிற்படுறதுக்கு அல்லது டிரான்சிஸ்டர் தொழிற்படுறதுக்கு கரண்ட் C-ல இருந்து E நோக்கி ஓடணும். இப்படி E-ல இருந்து C நோக்கி ஓட மாட்டாரு, அது அப்படி ஓட மாட்டாரு. E-ல இருந்து E நோக்கி ஓடணும். சரி, கரண்ட் அப்படி ஓடணுமா இருந்தால் மேல அழுத்தம் பெருசா இருக்கணும், கீழே அழுத்தம் எப்படி இருக்கணும், சின்னதா இருக்கணும். அப்ப நீங்க இவரை நேரடியா -10ன்னு போட்டால் கீழே 0 மேல -10, கீழ இருந்து மேல் நோக்கி கரண்ட் ஓட பார்க்கும். அது பிழை, அப்படி ஓட முடியாது. ஆகவே கீழே தான் அழுத்தம் குறைவா இருக்கணும். என்ன செய்ய போறோம், மேல புவி தொடுத்துட்டு கீழே உள்ளதை -10ன்னு போட்டு விட்டுருவோம். இவரை அழிப்போம். இந்த கேள்வி வந்து ஈஸியான ஒரு கேள்வி தான். திருப்ப படம் வரையறதுக்கு தான் உங்களுக்கு டைம் எடுக்கும். அப்ப நம்ம சரியா இப்போ உள்ள நிபந்தனை கேள்விக்கு ஏத்த மாதிரி பத்த வரைஞ்சால் மேல புவி தொடுத்து வர -10 வோல்ட் கனெக்ட் பண்ணி விட்டுரும். இந்த நிலைமையாக இருக்கும். இப்படி இருந்தால் தான் அது -10 வலுவளங்களுடன் வெளிப்படுகின்ற ஒரு டிரான்சிஸ்டராக காணப்படும். சரிதான்? R1 R2 ஆகியவற்றினூடான ஓட்டத்தின் திசைகளையும் அம்புக்குறியோட காட்ட சொல்றாங்க. இது R1, இது இப்போ வந்து IB எல்லாம் அதே மாதிரி தான் ஓட போகுது. என்ன நடக்கும், R1 இப்படி ஓடும், R2 ஓடும். சரிதானே?
R1 R2 நோடான மின்னோட்டங்களை அம்புக்குறி மூலமாக காட்ட சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, மேலே B3 நீர் வரைந்துள்ள மாற்றி அமைத்த சுற்றில் டிரான்சிஸ்டர் அடிக்கும் காலிக்கும் குறுக்கே ஒரு ஒளி இருவாயை தொடுக்க வேண்டி உள்ளது. இதெல்லாம் ஒளி இருவாயினா என்னன்னு தெரியணும். ஒளி இருவாயினா LDR இல்லாட்டி LED லைட். LDR ஒளி காலும் இருவாயினா தான் LED லைட் எமிட்டிங் டயோட் தான் என்னது LEDன்னு சொல்றோம். ஒளி இருவாயி அப்படின்னு சொன்னாங்களாக இருந்தால் அது LDR தான் சொல்றாங்க. LDR இன்னைக்குமே சுற்றுல பயன்படுத்துறதுக்கு நீங்க பின்முக கோடலா தான் தொடுக்கணும். இப்படிதான் கரண்ட் ஓடுதுன்னு வைங்களே, கரண்ட் இப்படி ஓடிட்டு இருக்கு, இதுல இடையில ஒரு LDR போட போறீங்கன்னா பின்முக கோடல்ல தான் போடணும். அப்படி போட்டால் தான் இதுல கரண்ட் ஓடுறது தடுக்கப்படும். இது மேல லைட் படும் போது இந்த LDR தடை குறையும் இல்லையா, அப்படி குறையும் போது இந்த மின்னோட்டம் ஓடும். இது ஒரு சுவிட்ச் மாதிரி வேலை செய்யுது, லைட்டை டிடெக்ட் பண்ற ஒரு சுவிட்ச் மாதிரி வேலை செய்யும். அப்போ பின்முக கோடல்ல தான் இன்னைக்குமே LDR நம்ம போடணும். இப்ப என்ன சொல்றாங்க, ஒளி இருவாயி புறமாற்று, அது அவங்களே சொல்லிட்டாங்க, புறமாற்று கோடல் உருமாறு மேற்கொள்ளப்படுகிறது. ஒளி இருவாயின் சுற்று குறியீட்டை பயன்படுத்தி அதனை மாற்றி அமைத்த சுற்றில் டிரான்சிஸ்டரின் அடிக்கும் காலிக்கும் குறுக்கே சரியாக எங்கனம் தொடுப்பீர் என காட்டுக. இப்படி தொடுத்தாலும் ஒண்ணுதான், அடிக்கும் காலிக்கும். ஓகே, இது ஃபுல்லா வெறுங்கம்பி தானே, இப்படி தொடுத்தாலும் ஒண்ணுதான். அப்படி இல்லையா, இப்படி நீங்க வெளியே தொடுத்தாலும் ஒண்ணுதான். அடிக்கும் காலிக்கும் இருக்கு, நீங்க வயர் எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க, அடிக்கும் காலிக்கும் குறுக்கிறதா சரி. பெருங்கம்பிகள் நீங்க என்ன ஷேப்ல வேணாலும் போட்டுக்கலாம். முன்னோட்டம் இப்படி இல்லையா போகுது. புறமாற்று கோடல் ஒரு மாறும் செய்யணும், அதாவது பின்முக கோடலையும் போடணும். இன்னைக்குமே 7 வோல்ட் இருக்கு இல்லையா, அது B தான் பெருசா இருக்கும், இல்ல சின்னதா இருக்கும். இவங்க ரெண்டு பேருக்குமான வித்தியாசம் VB - VE 7 வந்திருக்கும். இங்க இருந்துதான் இங்க கரண்ட் வருது. B தான் அழுத்தம் கூட, E அழுத்தம் குறைவு. இருவாய் நீங்க இடையில போடுறீங்களாக இருந்தால் மேல இருந்து E நோக்கி ஓடுறதுக்கு தான் கரண்ட் பார்க்கும். மேல இருந்து கீழே கரண்ட் ஓடுறத முன்முக கோடல் சொன்னால் அதுக்கு எதிர்முகமா நீங்க இருவாய் ஒளி இருவாய் போடுவீங்களா என்றால் அதான் புறமாற்று கோடல் அல்லது பின்முக கோடல் சொல்றது. அப்ப ஒளி இருவாயி இப்படி போடப்படுது, ஒளி இருவாயி நோக்கி அம்புக்குறி வரும் இல்லையா. இந்த LDR கொண்டு வந்து நீங்க வெளியிலையும் போடலாம், இந்த மாதிரி வரையலாம், எப்படி போட்டாலும் ஒண்ணுதான். இப்ப இதை நீங்க வரைஞ்சு காட்டுவீங்க, இது ஒரு சுற்று நீங்க வரைவீங்க. மாற்றி அமைத்த சுற்றுடன் ஒளி இருவாயி சரியாக தொடுக்கப்படும் போது அடிக்கும் காலிக்கும் குறுக்கே உள்ள தடை கணிசமான அளவில் மாறுமா உமது உரையை விளக்குக. அதாவது இந்த இருவாயை கொண்டு வந்து இங்க தொடுத்ததால அடிக்கும் காடிக்கும், அதாவது Bக்கும் Eக்கும் இடைப்பட்ட தடை கணிசமாக மாறுமா அப்படின்னு கேக்குறாங்க. Bக்கும் Eக்குமான தடை 1 R2 இருக்கு, அது இல்லாம ஒரு ஒளி இருவாயி அவருக்கு சமாந்தரமாக தொடுக்கப்படுது. இதால கணிசமான அளவுல இங்க தடை மாறுமா அப்படின்னு கேக்குறாங்க. முதலாவது விஷயம் யோசிக்கணும், கரண்ட் ஓடுதா இல்ல, கரண்ட் ஓடாட்டி தடை இருந்து பிரயோசனம் இல்லை. இந்த R2 கூடாக ஒரு கரண்ட் இந்த மாதிரி ஓடிட்டு தான் இருக்கு. ஆனால் ஒளி இருவாயி கூடாக பின்முக கோடல் இருக்கிறதால கரண்ட் ஓட போறது இல்ல. கரண்ட் ஓடாட்டி அந்த ஒளி இருவாயி இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாட்டி ஒண்ணுதான். இருவாய் இருந்தாலும் சரி, தடை இருந்தாலும் சரி, கரண்ட் ஓடுனாதான் அதெல்லாம் பிரயோசனம். இல்ல வலுவிரயம் இருக்கும் அல்லது அதுல அழுத்தம் விழும், அதெல்லாம் எப்போ கரண்ட் ஓடும் போது மட்டும்தான். சுற்றுல நீங்க பேட்டரிக்கு கனெக்ட் பண்ணல அல்லது அதுல கரண்டே ஓடல, கரண்டே ஓடாத டைம் அதுல தடை இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இருவாய் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இருக்கிறது ஒண்ணுதான் இல்லாதது ஒண்ணுதான். ஆகவே இதுல கரண்ட் ஓடல தானே, கரண்ட் ஓடாட்டி இவர் இருந்து பிரயோசனம் இல்ல. அப்போ நீங்க என்ன சொல்லலாம் சொன்னால் இங்க இருக்க தடை R2 மாறாது அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு சின்ன அளவு சிறுபான்மையற்ற காவிகளால ஒரு சின்ன அளவு கரண்ட் ஓடும் இல்லையா, அந்த சின்ன அளவு கரண்ட் வேணா சின்ன பாதிப்பை ஏற்படுத்தலாம், ஆனா கணிசமான மாற்றம் ஒண்ணு கண்டிப்பா இருக்க போறது இல்ல. அதை நீங்க எப்படி எழுதுவீங்க, சொல்ல தடை கணிசமான அளவில் மாறுமான்னு கேக்குறாங்க, இல்லை மாறாது அப்படின்னு எழுதிட்டு ஒரு விடையை விளக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க விளக்கமா எழுதணும். ஒளி இருவாயி புறமாற்று கோடல் உருமாறு இணைக்கப்பட்டுள்ளதால் அதன் தடை R2 உடன் ஒப்பிடும் போது மிகப்பெரியது. ஆகவே ஒளி இருவாய் கூடாக மின்னோட்டம் ஓட போறது இல்ல. எனவே இந்த ஒளி இருவாயில அழுத்தம் விழுறதோ இல்லாட்டி மின்னோட்டம் ஓட போறது இல்ல. ஆகவே ஒளி இருவாய் இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாதது ஒண்ணுதான். எனவே R2 பெரும்பாலான அளவுல மாற போறது இல்லை. பாருங்க, குறுகிய கால நீட்சி உள்ள ஒரு செவ்வக ஒளி துடிப்பு ஒளி இருவாய் மீது படும்போது இது மேல ஒரு லைட் ஒண்ணு படுதான் சரியா, ஒரு சின்ன டைம்ல ஒரு சின்ன டைம் ரேஞ்ச் உள்ள ஒரு லைட் பல்ஸ் ஒண்ணு படுது. இந்த லைட் பல்ஸ் இந்த LDR மேல படும்போது சுற்றில் ஒளி இருவாயின் ஊடாக உள்ள ஓட்டத்தின் திசையை அம்புக்குறியை பயன்படுத்தி காட்டுக. இங்கதான் அழுத்தம் கூட, இங்க அழுத்தம் குறைவு. இருட்டுல வச்சிருக்கும் போது இவற்றை தடை பெருசு, கரண்ட ஓட விட்டுருக்க மாட்டார். நீங்க வெளிச்சம் ஒண்ணு கொடுக்கும் போது ஒரு சின்ன டைம் ரேஞ்சுக்கு ஒரு பல்ஸ் ஒண்ணு வெளிச்சத்தை கொடுக்கும் போது இவர்கிட்ட தடை என்ன செய்யும், குறையும், குறைஞ்சு கூடும். குறைஞ்சு கூடும் போது மேல அழுத்தம் கூட கீழே அழுத்தம் குறைவா இருந்தால் கரண்ட் டக்குனு இதுல ஓடும். அப்ப இந்த திசையில என்ன இருக்குன்னு சொன்னால் ஒரு மின்னோட்டம் அந்த பல்ஸின் போது இருக்கும். சுற்றில் ஒளி இருவாயின் ஊடாக உள்ள ஓட்டத்தின் திசையை அம்புக்குறியை பயன்படுத்தி காட்டுங்க. அப்போ இந்த திசையில நீங்க அம்புக்குறி போட்டு காட்டுவீங்களா இருந்தால் விடை சரி. இரண்டாவது, ஒளி துடிப்பு காரணமாக காலி தொடர்பில் அடியில் தோன்றும் வோல்ட் அளவு துடிப்பின் அலை வடிவத்தையும் புவி தொடர்பாக சேகரிப்பானில் உள்ள வோல்ட் அளவு துடிப்பின் அலை வடிவத்தையும் சுற்றிலே உரிய இடங்களில் வரைக. காலி தொடர்பாகனா இவரு தொடர்பாக இங்க இல்லையா, யோசிங்க. ஆரம்பத்துல E தொடர்பாக B ல இருந்த அழுத்தம் எவ்வளவு, E0 ஆக இருந்தால் அதான் தொடர்பாக சொல்றது. E0 ஆக இருந்தால் B ல உள்ள அழுத்தம் 0.7. ஏன் 0.7 அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னால் இங்க தடை மாறல, ஆகவே இந்த அழுத்தம் மாற போறது இல்ல. ஆனால் இப்போ இந்த 0.7ங்கிறது E தொடர்பாக B லன்னு சொன்னாலும் சரி, இல்லாட்டி R2க்கு குறுக்க உள்ள அழுத்தம்னு சொன்னாலும் சரி தானே, ரெண்டும் ஒண்ணு தானே. R2 குறுக்க
உள்ள அழுத்தம் தசமேலாவே இருக்கு. ஏன்னு சொன்னால் அவருக்கு தடை மாறல. ஆனா ஒரு சின்ன லைட் பல்ஸ் ஒன்னு எல்டிஆர் மேல பட்டதால இவருக்கு தடை குறைஞ்சு கூடுச்சு இல்லையா? குறைந்து கூடினால் இதுக்குள்ள மின்னோட்டம் ஓட போகுது. ஒரு மின்னோட்டம் ஓடிட்டு திருப்ப நிக்க போகுது. இவருக்கு தடை குறையும் போது விளையுள் தடை என்ன செய்யும்? மொத்த விளையுள் தடை இவர் வந்து R2 விட சின்னதாகிறான்னு வைங்களேன், R2 விட சின்னதாகிற ஒரு தடையாக மாறுறான்னு வைங்களேன், விளையுள் தடை R2 விட சின்னதாக வரும். ரெண்டு பேர்ல யார் சின்னதோ அதை விட சின்னதாக ஒரு விளையுள் தடை வரப்போகுது. அல்லது இவட்டு தடை R2 விட பெருசாவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இருவாயின் தடை வந்து லைட் பட்டாலும் R2 விட பெரிய தடையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்பையும் இந்த R2வும் இந்த இருவாயும் சமாந்தரமா இருக்கிறதால விளையுள் தடை யாரு சின்னதோ அதை விட சின்னதான் இருக்கும். அதாவது R2 விட சின்னதான் விளையுள் தடை வரும். R2 ஆக இருக்கும் போதுதான் அவருக்கு குறுக்க தசமேலு. அப்ப R2 விட சின்ன தடை ஒன்று வந்தால் V சமன் IR, V நேர் வீத சமன் R. R வந்து R2 ஆக இருக்கும் போது V தசமேலு. R2 விட சின்னதாக மாறினால் V தசமேலை விட சின்னதாக மாறும். ஆகவே E தொடர்பாக B ல உள்ள அழுத்தமானது எப்படி மாறும் அப்படிங்கறத நீங்க வரைஞ்சு காட்டுவீங்க. இந்த படம் வரைஞ்சிருப்பீங்க. இந்த படத்துக்கு பக்கத்துல தான் வரைஞ்சு காட்ட சொல்றாங்க. நீங்க அந்த ஏரியா கிட்ட பக்கத்துல ஆரம்பத்துல 7 இருந்துச்சு, ஆறாம இருந்திருக்கும். ஆனால் அந்த பல்ஸ் படும்போது R2 குறுக்க உள்ள அழுத்தம் குறைஞ்சி திருப்ப கூடும். அது என்ன அர்த்தம்? E தொடர்பாக B ல உள்ள அழுத்தமும் குறைஞ்சு கூடுது. இது E சார்பாக B அழுத்தம். வேற என்ன கேட்கறாங்க? புவி தொடர்பாக சேகரிப்பானில் உள்ள வோல்ட் அளவு துடிப்பின் அலைவெளி. இதனை புவி தொடர்பாக இதனை புவி தொடர்பு வச்சிருக்கோம். வேற மறை 10 வோல்ட், வேற 0 இருக்காரு. ஆனா முதல்ல நம்ம ஒரு கேள்வி ஒண்ணு செஞ்சோம். அந்த கேள்வியில வந்து கரண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சோம். கரண்ட கண்டுபிடிக்கும் போது இதுல 5 வோல்ட் விழுந்துச்சு இல்லையா? இதுல 5 வோல்ட் விழுந்தால் எவ்வளவு இருக்கும்? மிச்சம் 5 வோல்ட் விழுந்திருக்கும். அதே மாதிரி தானே இப்பயும் அழுத்தத்தை மட்டும் தானே மேலே கீழே மாத்தி இருக்கும். அப்போ இங்க 5 வோல்ட், அதே 5 வோல்ட் விழுது, இங்க 5 வோல்ட் விழுது. சரியா? இதுல 5 வோல்ட் விழுந்தா சீல உள்ள அழுத்தம் என்னது? மறை 5 வோல்ட்டா இருக்கும். அப்ப இது 0, இது மறை 5 வோல்ட், இங்க 5 வோல்ட் விழுது. இப்போ ஆரம்பத்துல அதாவது இந்த எல்டிஆர்ல லைட் எல்லாம் படாத போது, எல்டிஆர் இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லாட்டியும் ஒண்ணுதான் அப்படிங்கிற நிலைமையில புவி தொடர்பாக சீல உள்ள அழுத்தம் மறை 5 வோல்ட்டா இருக்கும். ஆரம்பத்தில் புவி தொடர்பாக சீல உள்ள அழுத்தம் மறை 5 வோல்ட்டாக இருக்கும். மைனஸ்ல தான் இருக்கு, மறை 5 வோல்ட்டாக இருக்கும். இந்த எல்டிஆர்ல என்ன நடக்குது? லைட் பட்டு ஒரு மின்னோட்டம் ஓடுது. அதனால இங்கே உள்ள அழுத்தம் குறைஞ்சு கூடுது. இங்கே உள்ள அழுத்தம் அடுனா கொஞ்சம் டிராப் ஆகிட்டு அதுக்கப்புறம் கூடுது. இது ரெண்டுக்கும் இடையிலான அழுத்த வேறுபாடு தானே இந்த ஐபியை உண்டாக்குனார். அழுத்த வேறுபாடு தான் ஐபியை உண்டாக்கி இருப்பார். இந்த ஐபி இவர் குறைஞ்சு கூடுற நேரத்துல என்ன செய்யும்? குறைஞ்சு கூடும். அழுத்தம் வந்து கூடவா இருந்தால் ஐபி பெருசா இருக்கும், அழுத்தம் குறைவா இருந்தா ஐபி சின்னதா இருக்கும். ஆகவே இங்க லைட் பல்ஸ் படுறதால ஐபி குறைஞ்சு கூட போகுது. ஐபி குறைந்து கூடுனால் இந்த சமன்பாட்டின் படி ஐசி சமன் ஐபி இன்டு பீட்டா இருக்குல்ல, அந்த சமன்பாட்டின் படி ஐசி என்ன செய்யும்? குறைஞ்சு கூடும். ஐசி குறைஞ்சு கூடுனால் இந்த 10 கிலோ தடைக்கு ஊடான மின்னோட்டம் குறைஞ்சு கூடும் போது இதுல விழுற அழுத்தம் என்ன செய்யும்? குறைந்து கூடும். ஆரம்பத்துல 5 வோல்ட் விழுந்துச்சு. ஐசி குறைஞ்சு கூடும் போது இவருக்கு குறுக்கையான அழுத்தம் 5 விட குறைஞ்சு கூட போகுது. 5 விட குறைஞ்சு கூடுனால் இங்கே உள்ள அழுத்தம் அறையில குறைஞ்சு கூடுமா இல்ல? 3 தான் விழுமாக இருந்தால் -3 வோல்ட், 1 தான் விழுமாக இருந்தால் -1 வோல்ட் ஆகும். சரி, அப்ப இந்த லைட் பல்ஸ் வந்து குறைஞ்சு கூடுறதால ஐபி வந்து குறைஞ்சு கூடும். அதனால ஐசி குறைஞ்சு கூடும். அதனால இங்க இருக்க அழுத்தம் மறையில குறைந்து கூட போடும். மறையில குறைந்து கூட போகுதுன்னா இப்படி இருக்கும். -5 இருந்தவர் மறையில குறைய போறார், குறைஞ்சிட்டு மறுபடியும் -5க்கு வந்துடும். புவி சார்பாக சீல உள்ள அழுத்தம் இந்த மாதிரி மாறும். ஈ சார்பாக பீல உள்ள அழுத்தம் இந்த கிராஃப்ல உள்ள மாதிரி மாறும்.